வணக்கம் மக்களை, இன்றைக்கி என்ன சமையல் பார்த்துடலாங்களா? அதுக்கு முன்னாடி நான் முன்னே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். மகாராஷ்டிரா டூர் போகிறோம், ஜோதிர்லிங்கம், ஷிரடி பாபாலாம் பார்க்க போகிறோம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அது நாள் வந்துடுச்சு, நாளை கிளம்ப போகிறோங்க. அதனால் இன்றைக்கி என்ன ப்ரிப்ரேஷன் ஆகிட்டுருக்கேன்னு பார்த்துடலாமா? முதல்ல சமையல் பார்த்துடலாம் வாங்க. முள்ளங்கி சாம்பாருங்க. என் பையன் முள்ளங்கி சாம்பார் பார்த்து நாளைக்கு ட்ராவல் வச்சு நீ முள்ளங்கி பண்ணியிருக்கியாமான்னு கேட்டிருக்கான். அந்தளவுக்குலாம் நான் யோசிக்கலைங்க. சாதம் ரெடியாக இருக்குது. அப்புறம் அவரைக்காய் மொச்சக்காய் பொரியல், நல்லா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுலாம் போட்டு ஒரு வறுவல் மாதிரியே பண்ணியிருக்கேன். சிறுக்கீரை பொரியல், எப்பயும் போல் பருப்பு ரசம் ரெடியாக இருக்குங்க. அப்புறம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு இட்லிக்காக, அதாவது நார்த் இந்தியன் ட்ரெயின்ன்றதுனால ஃபுட் அவ்வளோ நல்லா இருக்காதுன்றதுனால தக்காளி தொக்கு பண்ணியிருக்கேங்க. டேஸ்ட் பண்ணிட்டு செம்மையாக வந்திருக்கு. தக்காளி தொக்கு பண்ணும்போது நம்ம யூஸ்வலாக அலுமினியம் கடாய் இல்லை இண்டாலியம் கடாயில் பண்ணுவோம் இல்லைங்களா? அதை விட இது மாதிரி ஸ்டீல் குக்கரில் பண்ணும்போது அந்த வெள்ளையாக பூத்து வராமல் சீக்கிரமாக ரெடி ஆகிடுதுங்க. நீங்கள் ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஈவினிங் என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணுறான்னு பார்க்கலாம். பாகு எடுத்து வச்சுருந்து அதெல்லாம் சாயங்காலமாக சுட்டு எடுத்துட்டேங்க. நல்லா சாஃப்டாக வந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் டூருக்கு தேவையான துணியெல்லாம் செட் எடுத்து வச்சுட்டு அப்படியே அயர்னிங்லாம் போயிட்டுருக்குங்க. இது லாங் வீடியோவாக வரும், அதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்களும் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.